So good morning, students. So today we have a workshop. It's not just an introduction to Internet of Things. So Internet of Things is nothing but we are moving towards a digital future. So we are connecting each and every things to the Internet. Okay. So today we are going to see how billions of smart devices are weaving together to create an interconnected world that transforms how we live, work, interact with our environment. அதாவது இப்போ எல்லா டிவைசஸ்மே ஈவன் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆர் ஈவன் அ கார் பைக் எனி மிஷினரி எனி மானிட்டரிங் டிவைசஸ் எல்லாமே வந்து எதோட கனெக்ட் பண்ண போகிறோம்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் வி கால் இட் அஸ் த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். So first of all, what is an IoT? The Internet of Things represent a vast network of physical devices embedded with sensors, software, and connectivity capabilities. அதாவது any device which is built with some electronic module with some sensors, because we have to collect the data, we have to collect the status of the uh, things. For that we are using some sensors, and we are program the hardware to collect the data and to send to the cloud. These smart objects collect and exchange data, create an intelligent ecosystem that responds to our needs. Okay. So why we go for Internet of Things? So we need real-time monitoring of each and everything, so that we can manage things easily, hassle-free operations, so we can predict the future problems. Okay, using AI, once we collect the data, then we can predict the future, right? So that is the main thing of IoT. So from your smartphone to industrial machinery, IoT devices communicate seamlessly, sharing information that enables automated decision making and enhanced user experience across every aspect of life. Almost 50 billion devices will be connected at the end of 2030. Okay, the economy, the total business value, it's going to be 8.9 trillion euro. Okay, every second there are new 127 devices are connected to the internet as of now. For example, one of my student developed one IoT idea. அதாவது அவர் வந்து வீட்டில் ஒரு பெட் வச்சிருக்காரு, டாக். அவருக்கு என்னன்னா அதை ஃபீட் பண்ணுறதுக்கு டே டைமில் அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டாகுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம் ஒன்று பண்ணிட்டாரு. அந்த ஃபீடிங் சிஸ்டம் என்ன பண்ணிடும், எவ்ரி 2 hours ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பெடிகிரியை வந்து ரிலீஸ் பண்ணும். அதை அவர் எங்கே இருந்தாலும், அவர் காலேஜில் இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கே இருந்தாலும் அவர் வந்து மானிட்டர் பண்ண முடியும். அது மாதிரி அதோட கண்டிஷன் என்ன, சாப்பிட்டுருச்சா இல்லையா அப்படின்றது மானிட்டர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரியல் கேஸ், நமக்கு தேவை, அவங்களே டெவலப் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இப்போ வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ். ஓகே, ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் கார்பரேஷனோட வேலை என்னன்னா கார்பேஜை கலெக்ட் பண்ணணும், வந்து டிஸ்போஸ் பண்ணணும், உங்களுக்கு பியூரிஃபைடு வாட்டர் கொடுக்கணும், சரிங்களா, உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், ப்ராப்பர் ரோட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், இது ப்ராப்பர் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு மேஜர் ரோல் ஆஃப் எனி கார்பரேஷன். இப்போ என்ன பண்ணுறோம்னா எல்லா கார்பேஜ் பின்ஸ் அது எல்லாமே வந்து ஐஓடியாக மாறிட்டு இருக்கு. அது மாதிரி எல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸும் வந்து ஐஓடியாக மாறிட்டு இருக்கு. அது மாதிரி எல்லா இந்த கார்பேஜ் கலெக்ஷன் வெஹிக்கிள்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஐஓடியில் கனெக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வாட்டர் வருது அப்படின்றதையும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருலேயும் வந்துட்டு வாட்டர் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதையும் வந்து ஐஓடி மூலியமாக வந்து கண்காணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கார்பேஜ் வந்து ஒரு ஏரியாவில் ஃபில் ஆயிடுச்சு, அதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக வந்து அதோட அத்தாரிட்டி பர்சனுக்கு ஒரு வார்னிங் சிக்னல், அலர்ட் சிஸ்டம் போயிடும்.
ஸோ இமீடியட்டா அந்த யாரு அந்த இமீடியட்டா அந்த பின்னை கிளியர் பண்ணலையோ அவங்க மேல வந்து நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. ஸோ எவ்ரி திங் ஆட்டோமேட்டட். ஸோ ஆட்டோமேட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாருமே கவனமா பார்ப்பாங்க. பிகாஸ் எல்லாமே வந்து டேட்டா தான், கரெக்டுங்களா? ஸோ அவங்க பண்ணலைன்னா இமீடியட்டா எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரீட் லைட் மானிட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரீட் லைட் மானிட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா அரௌண்ட் 1 லேக் மேலே ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கும். ஸோ எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரீட் லைட் வந்து பகலையில் எரிஞ்சிட்டே இருக்கும், சரிங்களா? இதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம எந்திரிச்சோமா நம்ம வேலையை பார்த்து நம்ம பார்த்து போயிட்டே இருக்கோம். பட் இதை வந்து நம்ம எவ்ரி மார்னிங் வந்தோடனே உங்கள் டேஷ்போர்டில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஆனில் இருக்குன்ட்டு நீங்கள் ரிமோட்லேயே யூ கேன் ஆன் ஆர் ஆஃப் த லைட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதாவது லைட் வந்து எரியல, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஃபால்ஸை வந்து இங்கே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து யூ கேன் ஐடென்டிஃபை எந்த லைட் எரியல, என்ன ப்ராப்ளம் எரியல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் ஐஓடி. ஸோ அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி released fund for 100 smart cities across India. Okay, in Tamil Nadu alone, we have 10 smart cities. Okay, so that project is going on. ஸோ வாட் இஸ் இன்சைட் ஐஓடி? ஐஓடிக்குள்ள என்ன இருக்கு, என்ன தேவை நமக்கு, சரிங்களா? ஸோ ஒரு ஐஓடி சிஸ்டம் டிசைன் பண்ணோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மானிட்டர் பண்ண போறோம். இட் மே பி a temperature or it may be a motion or it may be light. So we need some sensors to capture the real world data, to capture the real world data with unprecedented precision. அதாவது நமக்கு அக்யூரஸியா வேணும். சும்மா அது இப்போ டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி இருக்கு, நமக்கு வரக்கூடிய டேட்டா வந்து 35, இட்ஸ் யூஸ்லெஸ். ஸோ எவ்ரி திங் should be accurate. Okay, and these small devices are the eyes and ears of the IoT system. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸ் எல்லாம் என்னது, சென்ஸ் பண்ணும். சென்ஸ் இந்த லைக் அவர் ஐஸ், நம்ம பார்க்குற மாதிரி அந்த டிவைசஸ் வந்து பார்க்கும். அதாவது கேமராஸ் போட்டுடுறோம், அது சென்ஸ் பண்ணும், ஹியர் பண்ணும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இதுதான் மெயின். சென்சார்ஸ் தான் வந்து ஐஓடி சிஸ்டத்தில் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் வந்துட்டு டிவைசஸ் போட்டாச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் போட்டாச்சு. பட் இந்த டேட்டா எல்லாமே எங்கே போகணும், நமக்கு கிளவுடுக்கு வரணும், சரிங்களா? ஏன்னா கிளவுடுக்கு வந்தால் தான் யூ கேன் அக்சஸ் த டேட்டா அட் எனி டைம். ஒரு பீரியட் நீங்கள் டேட்டா எடுக்கலாம், அதை ப்ராசஸ் பண்ணலாம், நம்ம இது பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தேவை, சரிங்களா? ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு இன்னும் நவடேஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5G இல்லாத இடத்துல கூட நம்ம என்ன வைஃபை ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளூடூத் லோ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதர் செல்லுலார் நெட்வொர்க். ஏன்னா ஐஓடி பொறுத்த வரைக்கும் வந்து ஹை ஸ்பீட் டேட்டா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டேட்டா. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ, சரிங்களா? அண்ட் தென் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஏஐ அல்காரிதம்ஸ் நவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் த ரா சென்சார் டேட்டா இன்டு ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ். ஸோ நீங்கள் எல்லா டேட்டாவும் என்ன பண்ணிவிட்டு போயிட்டு உங்களுக்கு கிளவுடில் போட்டுரும். கிளவுடில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் டேட்டா அந்த மாதிரி சொல்கிறோம். நீங்கள் எவ்வளோ டேட்டாவும் லோட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டேட்டாவில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு ஐஓடி சிஸ்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு மிஷினையோ ஏதோ ஒன்று மானிட்டர் பண்ண போறீங்கன்னா அதில் ஒரு சென்சார் கண்டிப்பாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அதோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். இது மூணு சேர்ந்தது தான் உங்களுடைய நோடுன்னு சொல்லுவாங்க, ஐஓடியோட எண்ட் டிவைஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஹோம்ஸ்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் லைட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது அது ஸ்மார்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். அதாவது நம்ம ரூம் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி இந்த ஏசி ஆன் அண்ட் ஆஃப் எல்லாமே என்ன ஆகிடும்னா இட் பிகம்ஸ் ஆட்டோமேட்டட், ஓகேங்களா? நாம் வந்து ஆன் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து நம்ம இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு நம்ம வந்து இந்த கிளைமேட்டிக் கண்ட்ரோல். அதாவது ஏசி அன்வான்டாக ஓடாது. ஏசி ஓடுறதுனால எவ்வளோ தூரம் நமக்கு வந்து அதில் இருந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் ஆஃபீஸஸ் ஹவுஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஏசி யூஸ் பண்ணுறோம். நிறைய நேரம் தேவைக்கு அதிகமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா and we can make it as a smart.
it automatically turn on when needed, whenever the temperature goes down. Okay, and then enhanced security. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வீடு கட்டுவோம். வீடோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore வரைக்கும் கட்டுவாங்க. ஆனா டோரை நம்ம வந்து ஒரு 20 தருவாங்க. இப்ப அதெல்லாம் முடியாது. இப்ப பண்றாங்க ஸ்மார்ட் லாக்கிங் சிஸ்டம். என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்க போய் முன்னாடி நீங்களே ஃபேஸ் ரெகக்னைசேஷன்ல டோர் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ல ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு. ஈவன் நீங்க ஃபோன் மூலியமாவே நீங்க டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல கியூஆர் கோட் காட்டினா ஓப்பன் பண்ற மாதிரி இப்ப நிறைய உங்களுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ யூ கேன் கனெக்டட் கேமராஸ், டோர் பெல்ஸ், லாக்ஸ் ப்ரொவைட் ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் ரிமோட் அக்சஸ் கண்ட்ரோல், creating comprehensive home protection systems. Next, intelligent applications. நம்ம வீட்டில் வந்து அப்ளையன்சஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், ஓகேங்களா, வாஷிங் மிஷின், ஈவன் வாட்டர் ஹீட்டர், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்க, ஐஓடிஎஸ் மூலியமாக என்ன பண்ணலாம்னா we can கண்ட்ரோல் தம் ஈஸிலி. சரிங்களா? நிறைய அது வந்து அன்வான்டா ஓடுறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் மறந்துட்டு போயிட்டீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் வந்துட்டு எமர்ஜென்சி எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டீங்க, பட் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளையன்சஸை நீங்கள் மறந்துட்டீங்க, ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்கன்னா த்ரூ யுவர் மொபைல் யூ கேன் ஈஸிலி டர்ன் ஆஃப் யுவர் டிவைஸ். அண்ட் தென் நீங்கள் அதே மாதிரி இப்போ ஏசி இருக்குது, நீங்கள் வந்து ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக வெளியே இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் half an hour ரீச் ஆகிறதுக்குள்ள வந்து கூலிங் ஃபுல் ஏறி இருக்குன்னா யூ கேன் டர்ன் ஆன் யுவர் ஏசி பிஃபோர் half an hour ரீச் யுவர் ஹோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஹோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. த ஹியூமன்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை ரோபோட்ஸ். ஓகேங்களா? மெயின் திங் நவ் வி ஆர் ஆல் study more. Okay, so we are all now educated. So இந்த ப்ளூ காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளூ காலர் ஜாப்ஸ்னா வந்து படிக்காதவங்க செய்கிற வேலை. இந்த ப்ளூ காலர் ஜாப் செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து லேபர்ஸ் இல்லை. இன்னைக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது லேபர் ஷார்டேஜ் இஸ் டூ ஹை. ஸோ தட்ஸ் வை வி ஆர் ரெக்ரூட்டிங் நார்த் இந்தியன் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ அதுவுமே வந்து நமக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாக இருக்காது. தட்ஸ் வை the manufacturing industry now it's become fully automatic in the sense each and every work it's actually doing by robots. Okay, which is industry 4.0. so industry 4.0, hope you already heard about industry 4.0. அதாவது robotics, IoT, AI. Okay, so these are all the industry 4.0. ஸோ எல்லாமே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ரோபோட். இந்த இமேஜில் இருக்க ரோபோட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட். இது வந்து ஒரு ஹியூமன் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையெல்லாம் செய்யும். அதாவது வந்து இண்டஸ்ட்ரியில். சரிங்களா? அதுக்காண்டி இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஜெயின்ற ஒரு கார்டனிங் ஒர்க் பாருங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த ரோபோட் இருக்காது. சரிங்களா? திஸ் இஸ் இண்டஸ்ட்ரி ரோபோட்டில் பிக் அண்ட் பிளேஸ் அப்படின்னு. ஓகே, இதில் மெயின் இண்டஸ்ட்ரியில் ஏன் நம்ம ஐஓடி கான்செப்ட் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? இப்போ ஒரு 100 மெஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரியில். அதை வந்து ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெர் மெஷினோட ப்ரொடக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 24 hours ரன் ஆச்சுன்னா அதுல இருந்து நமக்கு நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த மெஷினோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா மானிட்டர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ மெஷின் ஏதாவது நமக்கு வந்து ஒரு மைனர் ஃபால்ஸ் அக்கர் ஆகும்போது வி கேன் டூ ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ஸோ த சென்சார்ஸ் மானிட்டர் equipment health, predicting failures before they occur and reducing downtime by 50%. And then real-time analytics, protection data streams enabled instant optimization of manufacturing process and quality control. Okay, and then supply chain visibility, we can easily maintain our supply chain. That is stock இருக்கா இல்லையா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இப்போ அந்த ஸ்டாக் வந்து நீங்க வந்து அடுத்தடுத்த உங்களுக்கு நீடை பொறுத்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டே இருக்கணும்.
அது வந்து மேனுவலா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே இது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னு சொன்னா, whenever the stock goes below some 20% or 25% means it automatically place order to the vendors. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இது வந்து நார்மலா ஐஓடின்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரி ஐஓடி. ஓகேங்களா? So these are all smart cities I already told. Okay. So traffic management, environment management, and the smart lighting, waste optimization, water management. These five are primary roles of government. Okay. இது வந்து ஹைலி சேலஞ்சிங்கான விஷயம். பிகாஸ் இன்னைக்கு இப்போ நம்ம எவ்ரிடே ஒரு சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிட்டியில் வந்து நியர்லி ஒரு 2 lakh people 3 lakh people இருப்பாங்க. எல்லாருமே காலையில் குளிப்பாங்க. அப்போ இப்போ டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெர் ஹியூமன் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஒரு 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 டேட்டா என்ன சொல்றாங்கன்னா 50 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து மார்னிங் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குளிக்கிறதுக்கு வந்து ஒரு 30 லிட்டர்ஸும் டாய்லெட் வந்து ஒரு 20 லிட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு 2 lakh பீப்புள் இருக்கிற ஒரு சிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா பெர் பெர் பீப்புள் வந்து அவங்க வந்து 50 லிட்டர் அவங்க வந்து கன்சியூம் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவும் வேஸ்டா தான் வெளியே வரும். இவ்வளோத்தையும் வந்து டிஸ்போஸ் பண்றது கார்பரேஷனோட டியூட்டி. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஐஓடி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு நிறைய பம்ப்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட் பண்றாங்க. டிராஃபிக் இப்போ நம்ம மார்னிங் வந்துட்டு நம்ம 9 o'clock கிளம்பிட்டு 9:30 ஒரு ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு கூகுள் மேப் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து டிராஃபிக் ஆகிடும். ஸோ இந்த டிராஃபிக் கன்ஜெஷனை நம்ம பேஸ் பண்ணி டைவர்ஷன் ஆல்டர்னேட்டிவ் ரூட் சஜஸ்ட் பண்ணிட்டு அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது எல்லா ஒர்க்குமே வந்துட்டு நம்ம ஐஓடி சிஸ்டம்னால பண்ணலாம். அண்ட் தென் இப்போ நீங்கள் ரீசெண்ட் டேஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஹரியானா, டெல்லி இதெல்லாம் வந்து பொல்யூஷன் லெவல் இஸ் டூ ஹை as per the index, the World Health Organization பார்த்தீங்கன்னா ஹைலி பொல்யூட்டட் சிட்டிஸ்லாம் வந்து இந்தியாவில் தான் இருக்கு. ஈவன் சென்னை ஆல்சோ இந்த லிஸ்ட். ஓகே. மெயின் காரணம் என்னன்னா நம்ம வந்து நம்மளோட வேலை முடிஞ்சா போதும், நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. இதனால என்னடா வந்துட்டு வி ஆர் யூசிங் மோர் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் அகைன் கோ பேக் டு க்ரீனி லைஃப். அதாவது அவங்க வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கன்வென்ஷனல் வெஹிக்கிள்ஸ் லைக் சைக்கிள்ஸ் இல்லை நடந்து போடுறது இல்லை வந்து இந்த போட்ஸ் கேட் போட்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி மாறிட்டாங்க. பட் ஸ்டில் வி ஆர் யூசிங். இப்போ நம்ம ஒரு வீட்டில் எடுத்துட்டிங்கன்னா 4 பேர் இருக்குன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 3 வெஹிக்கிளாவது இருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன ஆகும், ஹைலி அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் ஏர். அப்போ மானிட்டரிங் ஆஃப் ஏர் குவாலிட்டி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு இந்த ஐஓடி சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம வந்து லைட் எப்போ ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு 1 லட்சம் லைட்டு ஒரு சிட்டியில் இருக்கு. அது வந்து இப்போ 6 மணிக்கு நீங்கள் அமர்த்திடணும். சரிங்களா? 6 மணிக்கு அமர்த்தாம 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எரியுதுன்னே வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்சம் லைட்டு உங்களுக்கு வந்து அடுத்த 1 hour எக்ஸ்ட்ரா இருந்து எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகும் பாருங்க. அந்த பவர் கன்சியூம்ஷனுக்கு கவர்மெண்ட் கார்பரேஷன் வந்து இபிடி பே பண்ணி தானே. ஸோ என்ன பண்றாங்கன்னா லைட் ஆப்டிமைசேஷனுக்கு எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையுமே. முன்னாடி மாதிரி பெர்லம்ஸ் கிடையாது. ரைட்? சரிங்களா? அந்த லைட்டோட இன்டென்சிட்டி லெவலை நம்ம குறைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். சரி சார், இதனால என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு 100% பவர் கன்சப்ஷன்ல ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட இன்டென்சிட்டி லெவலை பாதியாக குறைச்சிங்கன்னா அதோட பவர் கன்சப்ஷன் பாதியாக குறைஞ்சிடும். அப்படி குறைச்சா சரியா தெரியாது சார். கரெக்டு தான். ஸோ எந்த டைம் குறைப்பாங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ஈவினிங் வந்து லைட் வந்து ஒரு 6 o'clock வந்து எல்லா லைட்டும் ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணிட்டு நமக்கு தெரியும் பீக் ஹவர்ஸ் அப்படின்றது ஒரு 10:30 11 o'clock வரைக்கும் பீக் ஹவர்ஸ். அப்போ வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் லைட் எரியும். சரி, ஆஃப்டர் 11 o'clock நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ரோட்ல யாருமே நடக்கிறது ரொம்ப குறைஞ்சிடும். அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து இந்த ஃபுல் கெப்பாசிட்டி லைட் எரியணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 30% என்ன பண்றாங்க, டவுன் பண்றாங்க கம்ப்ளீட்டா. அந்த லைட்டோட பவர் கன்சப்ஷன் வந்து 30% வந்து குறைச்சிடுறாங்க. அப்போ திரும்ப என்ன பண்றாங்க, மார்னிங் ஒரு 4 o'clock போல அகைன் இந்த மார்க்கெட்ஸ் போறவங்க, இந்த டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் இந்த கடை நடத்துறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்துருவாங்க. அப்போ என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரு 60% ரைஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு 5 o'clock மேல வந்து அகைன் ஃபுல் பவர்ல ஏறியும் முடிஞ்சிட்டு 6 மணி ஆனே அமர்ந்துடும். சரிங்களா? இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்றோம் நம்ம, வித் ஹெல்ப் ஆஃப் ஐஓடி டெக்னாலஜி, பிகாஸ் ஆஃப் ஐஓடி டெக்னாலஜி. சரி, நான் சொல்றதெல்லாம் வந்து ஃபியூச்சர்லாம் கிடையாதுங்க. தீஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங் நவ். சரிங்களா? நம்ம
ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா சிட்டிஸ்லயுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ்ன்றதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸ்டில் அதில் வந்து நிறைய அப்கிரேடேஷன் போயிட்டே இருக்கு. சரிங்களா? அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது பைப் டேமேஜ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ அதை எப்படி யாராவது பார்த்து கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அவங்க இங்கே வந்து அட்டன் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். அப்போ இதுக்கு ஒரு கம்ப்ளீட் நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும். சரிங்களா? அப்போ இந்த ஐஓடி இது மூலியமா என்ன பண்றோம்னா we can monitor the pressure and the flow of water at a different nodes. நிறைய இடத்துல நோட்ஸாக வச்சு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் மானிட்டர் பண்றாங்க. இதுல வரக்கூடிய டேட்டாஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது இமீடியட்லி யூ கேன் கெஸ் வெதர் தேர் இஸ் எனி லீக்கேஜ், அது மாதிரி நீங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அண்ட் தென் இப்போ நீங்க கார்பரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் வாட்டர் ஃபெசிலிட்டி டு ஆல் ஹோம்ஸ். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தே ஆர் யூசிங் சம் மோட்டார்ஸ் டு அண்ட் சக் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, அப்போ ஒருத்தர் வீட்டில் மட்டும் தண்ணி அதிகமாக எடுத்துருவாங்க, அந்த அந்த லைன்ல இருக்க மற்ற 4 பேர் வீட்டில் தண்ணியே வராது. சரிங்களா? இட்ஸ் இல்லீகல். சரிங்களா? ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, எவ்ரி ஹவுஸ் தே ஆர் பிளேசிங் மீட்டர்ஸ். ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து இத்தனை லிட்டர் தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லியிலாம் இட்ஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். பெர் ஹவுஸ் வந்து 200 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ஃப்ரீ. அதுக்கு மேல நீங்க தண்ணி வேணும்னா அடிஷ்னலா யூ ஹேவ் டு பே. சரிங்களா? ஸோ இந்த ஐஓடி இது மூலிமா வி கேன் ப்ரிவென்ட் வாட்டர் வேஸ்ட் அண்ட் எனேபிள் ப்ரோஆக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வியரபிள் டிவைசஸ். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கோம். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுட்டு ஜாகிங் போகிறோம், காலையில் வாக்கிங் போயிட்டு என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனை நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? அதாவது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, நம்மளுடைய பிபி லெவல் எவ்வளோ இருக்கு, நம்மளுடைய ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ்லையும் இருக்கு, உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ்லையும் வந்துடுச்சு. சரிங்களா? அண்ட் தென் இதை என்ன பண்ணோம்னா இதில் வரக்கூடிய டேட்டாவை அது கிளவுடுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த கிளவுடு என்ன பண்ணிடும், அந்த டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணிட்டே வரும். சரிங்களா? ஸோ ஓவர் த பீரியட்ல உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத யூ கேன் ப்ரிடிக்ட். ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஏஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் வரப்போகுது. சரிங்களா? நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அடுத்த 5 வருஷத்தில் எப்போ வரும்ன்றத கூட சொல்லிடும். அந்த மாதிரி இப்போ வந்து nowadays technology is moving fast. So with the help of that IoT, we can use wearable devices and track heart rate, blood pressure, the glucose level 24/7 and providing unprecedented ஹெல்த் இன்சைட்ஸ். ஸோ நாமளே என்ன பண்ணுறோம், இப்போ அது ஏதாவது சொல்லுச்சுன்னா உடனே வந்து கூகுள் பண்ணி பார்த்துடுறோம். ஓகே, இது எதனால வந்துச்சு இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து டாக்டரை காட்டிலும், பிகாஸ் இப்போ உங்களுக்கு ஒரு லேப் ரிப்போர்ட் கிடைச்சாலே போதும், நாமளே எல்லாம் பார்த்துறோம். ஒரு ஈவன் ஒரு டேப்லெட் பர்ச்சேஸ் பண்ண கூட என்ன பண்ணுறோம், அந்த டேப்லெட்டோட நேம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த டேப்லெட் எதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த மாதிரி we can easily monitor our health. Okay, early detection. So you using AI algorithms analyze patterns to identify potential health issues before symptoms appear. சரிங்களா? இதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஏஐ அல்காரிதம்ஸ். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா we can predict வருமுன் காப்போம்னு சொல்லுவோம்ல. சரிங்களா? ஸோ ப்ரிவென்டிவ் கேர் நம்ம பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் இன்னும் நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துடும். இன்னும் ஒன்று வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இப்போயே இருக்குது, பட் இது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் ஒரு காமன் பீப்புள், ஒரு மிடில் கிளாஸ், ஒரு பிலோ மிடில் கிளாஸ் பீப்புள்லேயும் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இந்த டெக்னாலஜி கீழே வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரிமோட் கேர், டெலிமெடிசின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நாம் ஆல்ரெடி நிறைய பேர் சிட்டிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறோம்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னால் யூ கோ டு த ஆப் அண்ட் யூ கேன் புக் அன் அப்பாயின்மெண்ட் வித் டாக்டர். சரிங்களா? அதுலேயும் என்ன பண்ணுறாங்க, 2-3 விதமாக பண்ணலாம். 3 விதமாக புக் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் சார்ஜ். ஒன்று வந்து என்னன்னா யூ கேன் சேட் வித் டாக்டர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், யூ கேன் சேட் வித் டாக்டர். ஸோ உங்களுடைய ஹெல்த் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேட் பாட் இருக்கும். அது உங்களுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் நார்மலாக நம்ம டாக்டர்கிட்ட போனால் கேட்பார்ல, என்ன சாப்பிட்டீங்க, குளிச்சிங்களா, இல்லை உங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி
தட் ஏ சேட்பாட் ஆர் டாக்டர் அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து நமக்கு வந்து என்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இன்னொன்று என்னன்னா ஆடியோ கால். சரிங்களா? யூ மேக் அ கால் டு த டாக்டர் டைரக்ட்லி. சரிங்களா? கால் நீங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ கால். சரிங்களா? யூ கேன் டைரக்ட்லி இன்ட்ராக்ட் வித் த டாக்டர் த்ரூ வீடியோ காலிங். அவங்க அங்கேருந்தே நீங்கள் ரிமோட்டன்லேருந்து இஃப் நீடட்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போதும். இல்லை இப்போ நார்மலாக காய்ச்சல் ஏதாவது ஜலதோஷம் தான் இருக்குது, இல்லை ஏதாவது சின்ன பெயின் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோம். இப்போ ஒரு உங்களுடைய ஒரு வியரபிள் டிவைஸ் ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு வச்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டிவைஸ் மூலிமா வந்துட்டு ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு அவர் வந்து உங்கள் செஸ்ட்டில் வச்சு பார்க்குறத என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு டிவைஸ் வீட்டிலே வச்சுட்டிங்கன்னா அவர் இங்கே வச்சிங்கன்னா டாக்டர் காதில் அங்கே கேட்கும், அவருக்கு அந்த என்ன டேட்டான்றதை கேட்க முடியும். அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜிஸ் வந்து மாறிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த டேட்டாஸ் அவைலபிள் டேட்டாஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா we can do personalized treatment. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங் ஹஸ் ரெடியூஸ்ட் ஹாஸ்பிட்டல் ரீஅட்மிஷன்ஸ் பை 38%. ஸோ திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே நம்ம இருக்குன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ பேங்க்கே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. பேங்க்ன்றது நமக்கு வந்து இந்த லோன் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் போகிறதுக்கு மேபி இருக்கலாம். அதுவுமே இப்போ நிறைய ஆன்லைன்லேயே வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம்ன்றதை கையில் நம்ம எடுக்கிறதே இல்லை. நம்ம கையில் வந்து நம்ம காசுன்றது அந்த அந்த ஃபீலே கிடையாது. நம்ம வந்து எல்லாமே டிஜிட்டல் கரன்சி தான். நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வருது, நாமளும் இன்னொருத்தர் QPஐல பே பண்ணிடுறோம். எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் டிஜிட்டல். ஏடிஎம் அப்படின்றத கான்செப்டே இன்னைக்கு வந்து அழிஞ்சிட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ATMs இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு 50 ATMs வந்துச்சு. பிகாஸ் யாருமே பப்ளிக் ஏடிஎம்ல பணம் எடுக்கல. எவ்ரிவேர் பீப்புள் யூசிங் UPI அண்ட் ஈவன் பானிபூரி வாலா ஹேஸ் தட் QR code, so you can easily scan and pay the payment, so there is no issue. Similarly இப்போ டாக்டரோட இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க டாக்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுக்காண்டி இப்போ டாக்டர் தான் அப்படின்றது தாண்டி இப்போ ஏன் அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜரின்றது வருது? டாக்டர் தான் சர்ஜரி பண்றாங்களே, அப்புறம் ஏன் ரோபோட்டிக் சர்ஜரி வருதுன்னா ஸ்டில் அக்யூரசி, டைமிங். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனா வந்துட்டு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து 8 hours ஆகும் ஒரு சர்ஜரி பண்ணி முடிக்கிறது. இதே இது ஒரு ரோபோட்டிக்ல பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொன்னா இட் கேன் டூ ஃபாஸ்டர் than the ஹியூமன். ஸோ அந்த மாதிரி காரணங்கள் தான். சில நேரங்களில் டாக்டர் வந்து அவங்களுக்கு ஒரு கேர்லெஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் மெஷின்ல வந்து கேர்லெஸ் ஆகவே ஆகாது. பிகாஸ் மெஷின் வில் டூ பெட்டர் than ஹியூமன். சரிங்களா? So this is the prediction. Every day the number of devices connected to internet it increases. Okay, so you see now it's almost we are crossing 100 billions. Okay, so by 2028 we will reach around 130 billions of devices may be connected to so பட் இதில் என்ன ப்ராப்ளம் சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐஓடின்னு கனெக்ட் பண்ணிடுறோம். பட் இந்த டேட்டாலாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுங்க? ஸோ இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டோரேஜ் தேவை. சரிங்களா? ஸோ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே தான் யார் வராங்க, நம்ம டெக்கீஸ் எல்லாருமே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ளே வந்துடுறாங்க. சரிங்களா? பிகாஸ் எல்லா டேட்டாவையும் நம்ம எங்கே தான் போய் போடுறோம், கிளவுடில் தான் போடுறோம். ஸோ அந்த கிளவுடில் உங்களுக்கு எல்லா டேட்டாவையும் வந்து அகைன் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஃபெச் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு உங்களுக்கு அகைன் இந்த ஏஐ இன்ஜினியர்ஸ், ஏஎம்எல் இன்ஜினியர்ஸு, டேட்டா அனலிட்டிக்ஸு, டேட்டா சயின்டிஸ்ட் அவங்க வந்துருவாங்க. பிகாஸ் வெறும் டேட்டா மட்டும் இருக்குது, அந்த டேட்டாவிலேருந்து அதுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்ல. சரிங்களா? ஸோ அனாலிசிஸ் பண்ணோம்ல, அதுக்கு அவங்க வந்துடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ப்ரொடெக்டிங் அவர் இன்டர்நெட் நெட்வொர்க். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் எல்லாத்தையும் க்ளவுடில் கொடுத்துட்றோம். சரிங்களா? பட் எவ்ரிவேர் வி ஆர் ஃபேஸிங் சம் ஹேக்கிங் இன்சிடென்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து ஈஸியாக நம்ம அதை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, நம்ம டேட்டா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லை நம்ம டேட்டா வந்து என்ன பண்ணிடுறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? டேட்டா தெஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு அகைன் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு பெரிய ரோல். இப்போ இந்த இது எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் கோர்சஸ். நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறது, அதுக்கப்புறம் ஏஐ டிஎஸ்சி, ஏஐஎம்எல். சரிங்களா? இவங்களுடைய வேலை எல்லாமே இங்கே வந்துடும். இவங்கெல்லாம் வந்து டெவலப்பர் கிடையாது. யூ ஆர் பிகம் சயின்டிஸ்ட், யூ ஆர் பிகம் அனலிஸ்ட். சரிங்களா? ஸோ டிவைஸ் வல்னரபிலிட்டிஸ்
Many IoT devices lack robust security features, creating potential entry points for cyber attacks. Default passwords and infrequent updates compound these risks. ஸோ நம்ம எந்த டிவைஸ்னாலும் அதுக்கு ஒரு செக்யூரிட்டி நம்ம பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துரும். இருந்தாலும் ஸ்டில் ஹேக்கிங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஓகே, அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கலெக்டட் பை ஸ்மார்ட் டிவைசஸ் ரைஸ் சிக்னிஃபிகண்ட் ப்ரைவசி கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லிடுறோம், நம்மளுடைய ஹெல்த் மானிட்டர் பண்ணிடுறோம், எல்லாமே வந்து எங்கே போயிடுது, கூகுள் போயிடுது, இல்லை ஏதோ நீங்கள் வேற ஒரு ஐஃபோன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணீங்க அந்த கம்பெனிக்கு போயிடுது. பட் அவன் என்ன பண்ணுவான், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவிலே நம்ம வந்து ஒரு 140 crore பீப்புள் இருக்கோம். நம்ம அதில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஒரு 50 crore வச்சுக்கலாம். இப்போ 50 crore பீப்புளோட டேட்டா அந்த கம்பெனி கையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவன் ஈஸியாக வந்து பார்ப்பான், இதில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க 50 crore எத்தனை பேர். ஸோ ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் பேர் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க? தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஹார்ட் பேஷன்ஸ் இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெடிக்கல் கம்பெனிஸ்க்கு அந்த டேட்டா கொடுப்பாங்க, இதை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண வைப்போம். சரிங்களா? அகைன் இட் இஸ் a big challenge, but still the government are taking different stringent activities to control that data thefting பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம அதுக்காண்டி நம்ம டெக்னாலஜிக்கு மூவ் ஆகாமல் இருக்க முடியாது. நம்ம வந்து டெக்னாலஜிக்கு மூவ் ஆகித்தான் ஆகணும். அட் த சேம் டைம் வித் இந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ், செக்யூரிட்டி கன்சர்ன்ஸையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? And the securing communication between billions of devices requires advanced encryption authentication protocol to prevent unauthorized access. நம்ம சொல்லிட்டோம், நம்ம வந்துட்டு இப்போ எல்லாமே வந்துட்டு டிவைசஸ்லாம் இது மூலியமா கண்ட்ரோல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்துட்டு இப்போ மதுரையில் வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து 1 lakh ஸ்ட்ரீட் லைட்டு, சாரி என்னோட நேட்டிவ் மதுரை, அதனால மதுரைன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 1 lakh டிவைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இது எல்லாத்தையுமே த்ரூ வி கனெக்டட் டு க்ளவுட். பட் இப்போ ஏதோ ஒரு ஹேக்கர் வராங்க, ஹேக்கர் வந்துட்டு ஒரு டிவைஸ்க்குள்ள ஹேக் பண்ணி ஒரு நைட்டு ஒரு பீக் ஹவர்ஸில் ஒரு 9 o'clock எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அந்த இட்ஸ் ஆல் பாசிபிள், பிகாஸ் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எனிதிங் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து செக்யூரிட்டி ரிஸ்க். சரிங்களா? Next is scalable solutions. Security framework must evolve to protect vast networks, maintaining device performance, user experience. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோமோ அதை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணுறது. கரெக்டுங்களா? இல்லைன்னா ஈஸியாக வந்து திருட்டு உடச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஐஓடி சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டி சிஸ்டமும் வந்து பில்ட் பண்ணணும். சரிங்களா? இருக்கிறதுலே கிரிட்டிக்கல் ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் செக்யூரிட்டி பை டிசைன் பிரின்சிபல் இஸ் எசென்சியல் as IoT adoptions and accelerate across critical infrastructure and personal applications. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஐஓடினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஐஓடின்றது வேற உலகத்திலே வேற இதெல்லாம் கிடையாது. நமக்கு தேவையானதை நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லா திங்ஸ், எல்லா பொருளையும் என்ன பண்றோம்னா நம்ம இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றோம். எப்படி கனெக்ட் பண்றோம்? நமக்கு தேவை ஒரு சென்சார், ஒரு சின்ன கண்ட்ரோலர் போர்டு, இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வைஃபை மாடல் இருந்தா போதும், நம்ம வந்து குக்கிட்டா வந்து நம்ம இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த அடுத்த எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி 5G டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நமக்கு என்ன நினைக்கிறோம்னா இதோட ஸ்பீட் இன்னும் பத்தாது. நமக்கு வந்துட்டு இன்னும் வந்து ஹை இது வேணும். பிகாஸ் இப்போ வந்து டிரைவர்லெஸ் கார் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் டைம் டேட்டா எல்லா இடத்துலையும் வந்து ஹை ஸ்பீட் டேட்டா இருந்துச்சுன்னு சொன்னால் இட் இஸ் பாசிபிள். ஸோ லைக் யூஎஸ், in India also it is possible to use autonomous vehicles, driverless vehicles and remote surgery. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அதுவும் அகைன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரோபோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றாங்க. Leading IT manufacturing companies like HCL, they are developing robotic surgery machines. எத்தனை பேர் தெரியும் தெரியல. சரிங்களா? ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் யூடியூப்ஸில் வரும். இப்போ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, இந்த பைபாஸ் சர்ஜரி, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை டாக்டர்ஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பிளட்டு வந்து ப்ளீட் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், ஸ்டிச்சிங்லாம் ப்ராப்பராக பண்ணணும். இது வந்து ஹியூமனோட அந்த நர்வஸ்னஸ் அந்த எந்தளவு அவங்க எந்தளவு கண்ட்ரோல்டாக இருக்காங்க அதை பொறுத்து தான் இருக்கு. பட் மெஷின் என்ன பண்ணுவாங்க, இஃப் யூ ப்ரோக்ராம்டு ப்ராப்பர்லி the machine
வில் டூ பெட்டர். ஓகேவா? ஸோ அதை என்ன பண்றாங்க, இப்போ ரிமோட் சர்ஜரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இன்னும் வரல. சரிங்களா? இப்போதைக்கு வந்துட்டு ரிமோட் கன்சல்டேஷன், மேபி ஒரு டாக்டர் ஒன்று எக்ஸ்பர்ட் கனெக்டட் த்ரூ வீடியோ இருப்பாரு, அவரோட கைடன்ஸ்ல மேபி இங்கே சர்ஜரி பண்ணுவாங்க. பட் ஒரு ஒரு மிஷினே வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டை மட்டும் போட்டுட்டு நம்ம வெளியில உட்காந்து மிஷின் பண்ணி முடிச்சிடுன்ற மாதிரி இன்னும் நம்ம பண்ணல. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து integration. Now we are integrating machine learning algorithms with embedded directly into IoT devices, enabling intelligent decision making without cloud dependency. சரிங்களா? ஸோ அகைன் நம்ம சிப்லாம் பார்த்து, அதாவது இந்த ஐஓடி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எவ்வளோக்குள்ள ப்ரோக்ராமிங் முக்கியமோ, எவ்வளோக்குள்ள சென்சார் முக்கியமோ, அவ்வளோக்குள்ள இந்த சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சிப்பு, இப்போ இந்தியா நவ் மூவிங் டுவர்ட்ஸ் ஓன் சிப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ரீசெண்டாக தான் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ்டு மேட் இன் இந்தியா சிப், நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு சிப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சிப்லேயே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஏஐ சிப். சரிங்களா? ஸோ ஏஐ சிப் என்ன, ஏற்கனவே வந்து இருக்கிற டிவைஸ் என்ன பண்ணும், அப்படி கொடுக்குறது அப்படியே அனுப்பிச்சிடும். ஸோ அதில் எதுவும் இன்டெலிஜென்ஸ் இருக்காது. நவ் வி ஆர் இன்ட்ரோடியூசிங் சம் இன்டெலிஜென்ஸ் டு செக் வெதர் த டேட்டா இஸ் ஆத்தென்டிகேட் ஆர் நாட். அது வந்து நமக்கு வந்து கரெக்டான டேட்டாவா அப்படின்றதையும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? Next is sustainable IoT, energy harvesting devices, biodegradable sensors addressing environmental concerns while maintaining functionality. ஸோ நம்ம வந்து நிறைய டிவைசஸ் போட்டுடுறோம், அது வந்து எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நாளைக்கு அதுவே வந்து ஒரு ஒரு வேஸ்ட்டாக சேர்ந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா லோ பவர் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லாம் ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு வாரம் அது பாட்டுக்கு இருக்குது. அந்த மாதிரி லோ பவர் பேட்டரி, லோ பவர் டிவைசஸ்ன்றது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு டிவைஸ் போட்டுறீங்க, ஒரு நார்மல் காயின் செல் பேட்டரி போட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அது வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி லோ பவர் கன்செப்ஷன். நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் கம்யூனிகேஷன். குவாண்டம் என்கிரிப்டட் ஐஓடி நெட்வொர்க்ஸ் provide unbreakable security for critical infrastructure and sensitive applications. Okay. So the Internet of Things is not just about connecting devices, it's about creating an intelligent world that anticipates our needs and enhances human potential. ஓகேங்களா? ஸோ ஐஓடி அப்படின்றது நம்ம தவிர்க்கவே முடியாது. நம்ம இன்னும் ஒரு 5-10 இயர்ஸ்ல நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அது ஒரு பெரிய அங்கமாயிடும். ஸோ அது அட் த சேம் டைம் இது வந்து நம்ம மோர் செக்யூரபிளாகவும் அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் ஐஓடி. இப்போ ஐஓடிக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போ எம்பெடட்ல வந்துட்டு நார்மலாக நிறையா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. சரிங்களா? யூ கேன் யூஸ் எனி மைக்ரோ கண்ட்ரோலர். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும், நிறைய அதில் வந்து நியூ லேர்னர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றனால உங்களுக்கு ஆர்டினோ பற்றி நான் சொல்கிறேன். பட் ஆர்டினோ இல்லாமல் நிறைய இப்போ ஏஎம்டியோடது இருக்குது. சரிங்களா? அட்மல் கம்பெனியோட மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, எஸ்டிஎம் போர்ட்ஸ் இருக்குது, நோட் எம்சியூ போர்ட்ஸ் இருக்குது, ராஸ்பெரி பை போர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் சேம் தான். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து கண்ட்ரோலர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு சென்சார் போட போகிறீங்க, அதை ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? பட்டு நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் தான் மாறும். ஸோ ஃபோன்னா காமன், ஒரே ஃபோன் தான். ஆனால் ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மைக்ரோ கண்ட்ரோலர்லையும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சென்சாரு, அதுலேருந்து நம்ம ஒரு கண்ட்ரோலர் டேட்டாவை அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு சென்சாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அடுத்து கண்ட்ரோலரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அடுத்து வைஃபை மாடல் இன்டர்நெட்டோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி வைஃபை, நீங்கள் ஜிஎஸ்எம் மாடல் கூட யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு மாடல். பட் இன்டர்நெட்டோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வசதி எப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? So Arduino is nothing but it is a open source electronic board. It's actually built by a European youngsters, open minded. அவங்க வந்து பண்ணணும், ஃப்ரீயாக பண்ணணும், அதனால பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலி சேர்ந்து அவங்க பண்ணதுதான் ஒரு கம்யூனிட்டி. சரிங்களா? ஸோ என்டையர் இதாக வந்து நீங்கள் மாற்றிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2010க்கு அப்புறம் தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற கம்பெனிஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ண போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் சாஃப்ட்வேர் அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கணும். சரிங்களா? நீங்கள் அதுக்கு ஒரு டிரைவர் திரும்ப அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கணும். எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஒரு வேலையை வந்து நேரடியாக செய்யாமல் என்ன பண்ணுவோம், தலையை சுற்றி கூட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் சாஃப்ட்வேர் இருக்கும்.
எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, இந்த ஆர்டினோன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஈஸி பண்ணாங்க. ஓகேங்களா? So Arduino is an open source electronic platform based on easy to use hardware and software. It's actually introduced in the year 2005, democratized electronics by making microcontroller programming accessible to artists, designers, hobbyists, and anyone curious about creating interactive objects. So nowadays, even school students, the third standard, fourth standard students, now they are using this kind of boards to do some science projects. Okay, so main thing, it's very low cost because it's open source. You no need to pay any copyrights. ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 400 rupees 500 rupees கிடைக்குது. அண்ட் தென் இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும், இந்த ப்ரோக்ராமிங்கே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. நீங்கள் ஈவன் நீங்கள் யூ கேன் கோ சாட் ஜிபிடி அண்ட் ஆஸ்க் தம் டு ரைட் அ ப்ரோக்ராம் அண்ட் சாட் ஜிபிடி இட் செல்ஃப் ரைட் அ ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டினோ. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஈஸி. ஸோ அது இல்லாமல் இப்போ ஜிபிடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஆர்டினோலேயே பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஃபோரம். அவங்க இதுலேயே ஃபோரம் இருக்கும். அதில் வந்து இது மாதிரி ஹாபியஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்க செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ஸை அதில் போஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ யூ கேன் ஈஸிலி இன்ட்ராக்ட் வித் த பீப்புள். அந்த கம்யூனிட்டியில் நீ கேன் ஜாயின் அண்ட் இன்ட்ராக்ட் வித் த பீப்புள் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ ஏன் ஓப்பன் சோர்ஸ் பண்ணாங்க, பண்ண காரணம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் டிசைன் யுவர் ஓர் போர்ட். சரிங்களா? பிகாஸ் அந்த கான்செப்டே ஃப்ரீ தான். நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆர்டினோன்றதை வந்து வேற ஏதாவது ஒரு டியூனோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நேம் மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி போர்ட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான். நீங்கள் வந்து சாஃப்ட்வேருக்காண்டி ₹1 பே பண்ண தேவையில்லை. மற்ற எந்த கம்பெனினாலும் நீங்கள் எவனை எடுத்துக்கிட்டீங்கனாலும், மைக்ரோசாஃப்ட்டு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்கோவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அமேசான் எது எடுத்துட்டிங்கனாலும் கொஞ்சம் பேசிக் தான் ஃப்ரீ, அப்புறம் உடனே காசு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இது வந்து ஸ்டில் டேட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ எனி ஒன் கேன் டவுன்லோட் அண்ட் யூஸ் இட். ஓகே, அண்ட் தென் there are a huge varieties of boards available in Arduino. சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட் யூ கேன் டிசைட் எனி போர்ட். இதில் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கு. ஆர்டினோலேயே வந்துட்டு நானோ போர்ட் ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ₹1 காயின் சைஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? ஆர்டினோ மினின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஆர்டினோ யூனோ போர்டு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டினோ மெகா போர்டு. மெகா போர்டுனா நம்பர் ஆஃப் ஐஓ பின்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். சின்ன போர்டில் வந்து நம்பர் ஆஃப் ஐஓ பின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2 சென்சார் தான் கனெக்ட் பண்ண போறீங்க, அதை மட்டும் தான் டேட்டா நீங்கள் அப்லோட் பண்ண போறீங்கன்னா யூ கேன் யூஸ் ஸ்மால் போர்ட்ஸ். இல்லை சார் நான் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே போட போகிறேன், ஒரு கேமரா கனெக்ட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கோ ஃபார் மெகா போர்ட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த பேசிக் ஆர்டினோ போர்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் யூனோ போர்டு, நானோ போர்டு, மெகா போர்டு, இதுலலாம் என்னாச்சு, இன்பில்ட் வைஃபை கிடையாது. இப்போ நீங்கள் இந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணணும்னா இதில் வயர்ல என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ESP32, சரிங்களா, ESP8266ன்னு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டை நீங்கள் இது கூட கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஆனால் அதே என்ன பண்ணாங்க, இதே தனியாக இன்னொரு போர்டு, ரெண்டையும் ஒன்று சேர்த்துட்டு ஒரு போர்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதான் வந்து ESP32. ஸோ ESP32 அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே வந்து இன்பில்ட் வைஃபை மாடல் இருக்கும், நீங்கள் வந்து ப்ளூடூத் மாடல் இருக்கும். நீங்கள் வந்து எதையும் வந்து தனியாக கனெக்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஆர்டினோ வந்து இது ஆக்சுவலாக வந்து C++. நீங்கள் வந்துட்டு பேசிக் உங்களுக்கு C நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? யூ கேன் டிசைன் எனி ப்ராஜெக்ட் யூ வாண்ட். நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்ணலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வந்து லைட்டிங்கு, இல்லை வந்து டெம்பரேச்சர், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி நம்ம ஆர்டினோவில் பண்ணலாம். யூ கேன் பில்ட் யுவர் ஓன் ரோபோட்ஸ். நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் ரோபோட்டு, இல்லைன்னா வந்துட்டு ஹியூமன் ஃபாலோயர் ரோபோட்டு, லைன் ஃபாலோயர் ரோபோட்டு, ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட்டு, இல்லை சுமோ ரோபோட், இது மாதிரி நிறைய ரோபோட்ஸு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. The code also available in online. It's a completely open source. நிறைய வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி பிளே வித் ஆர்டினோ போர்ட்ஸ். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இப்போ அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் மானிட்டர் மாய்ஸ்சர் லெவல், அந்த climate, temperature, and fertilizer level, everything through your Arduino boards. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர்ல எடுத்துட்டீங்கன்னு சொன்னால்
நீங்கள் வந்து ஒரு அகெயின் அந்த பல்ஸ் ஜென்ரேட்டர், அந்த பல்ஸ் எப்படி செக் பண்ணுறது, அந்த பல்சோமீட்டர் அந்த இது வாங்கி அதை இன்டர்கனெக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்கு, சரிங்களா, இந்த மாதிரி பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாமே நீங்கள் இந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா. ஸோ these are the things about Arduino community. இது வரைக்கும் எவ்வளோ ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எவ்வளோ ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி இருக்கு. ஏன் ரெபாசிட்டரிஸ் இல்லை, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்ஹப்பும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ஹப் பற்றி தெரியாதவங்க ஆக்சுவலி தெரிஞ்சுக்கோங்க. கிட்ஹப்ல போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. சரிங்களா. பிகாஸ் கிட்ஹப் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிட்ஹப் அக்கௌண்ட் இருக்கான்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. பிகாஸ் இட்ஸ் லைக் அவர் பர்ஸ். நம்மளுடைய எல்லா பொருளையும் நம்ம வந்து பேக்ல போட்டு வச்சிருக்க மாதிரி நீங்க இதுவரை கத்துக்கிட்ட எல்லாத்தையும் எங்க போட்டு வச்சுக்கலாம், கிட்டப்ல போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஈஸிலி எனிபடி கேன் see your data, use your data because it's open source, right? Arduino அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ்ல இருந்தனால தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸ் கூட அது என்ன பண்ணலாம், அது பண்ணிக்கலாம். அதனால அவங்க யாரையும் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணவே இல்லை. சரிங்களா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் எல்இடி இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம்ல இருந்து, சென்சார் இன்டர்ஃபேஸ்ல இருந்து, இல்லை ஹை எண்ட் நீங்க சீரியல் கம்யூனிகேட் பண்றீங்க, பால் கம்யூனிகேட் பண்றீங்க, எல்லாமே வந்துட்டு நீங்க Arduino போர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஏன் இது ரொம்ப Arduino வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நீங்க எல்லா இடத்துலையும் பாக்குறாங்க Arduino. இதே இது நீங்க வந்து ஒரு 2000 அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு 8051 ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா. அதை யூஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் செய்வாங்க. அதுக்கப்புறம் பிக்ல இருந்து டைரக்டா பார்த்தீங்கன்னா Arduino வந்துட்டாங்க. இப்போ Arduino வந்ததுக்கப்புறம் ஸ்டில் Arduino தான் ரூல் பண்ணிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் அதே போர்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கு இன்னும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கு, லோ பட்ஜெட்ல இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, நம்ம கற்றுட்டு இருக்கோம். சரிங்களா. இதுக்கு இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு இன்னும் இதை காட்டில லோ காஸ்ட்ல ஒரு ஈஸி டெக்னாலஜி நான் வரலாம். Arduino அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அடுத்து வந்துட்டு இதுல ஏஐ இன்டெகிரேட்டடா கொண்டு வர போறாங்க. அந்த இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் Arduino போர்ட்ஸ்ல வந்து வைஃபை ஃபெசிலிட்டி கிடையாது. அடுத்து வந்து ESP32 வைஃபையோட கொண்டு வந்தாங்க. இப்போ இதை நீங்க என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் மெசேஜஸ்லாம் அனுப்பணும், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் அனுப்பிச்சுன்னா இது கூட வந்து ஜிஎஸ்எம் மாடல் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணணும். அப்போ ஃபியூச்சர்ல இப்போ அடுத்து என்ன போர்டு டெவலப் பண்ண போறாங்கன்னா வந்துட்டு அது அந்த அந்த ஃபெசிலிட்டியும் ஒரே போர்டில் இருக்கிற மாதிரி வந்து டெவலப் பண்ண போறாங்க. சரிங்களா. So these are some basics about Arduino. சரிங்களா. நீங்க தெரிஞ்சுக்கணும். I will share all these slides in your group so you can learn. Okay. Next, இப்போ நம்ம உங்களுக்கு இப்போ ஆன்லைன் செஷன் அப்படின்றனால இப்போ Arduino ப்ரோக்ராமிங் நமக்கு தெரியணும். சரிங்களா. அதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்றேன்னா இங்கே வந்து Tinkercad அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு கட்ட போறேன். ஓகேங்களா. எப்படி நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு Tinkercad பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். Tinkercad ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் MATLAB கம்பெனியோடது. அது வந்து அதில் நீங்கள் 3D டிசைன், 3D அனிமேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். அதோடு சேர்த்து நம்ம சர்க்கியூட்ஸும் வந்து இதில் பண்ணிக்கலாம். சரிங்களா. எனி கைண்ட் ஆஃப் சர்க்கியூட்ஸ் யூ கேன் கிவ் கனெக்ஷன்ஸ் இந்த ஆன்லைன் சிமுலேட்டர். எல்லாமே சிமுலேட் பண்ணி பக்காவாக ஒர்க்காதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹார்ட்வேர் வாங்கினா போதும். டைரெக்டாக நீங்கள் ஹார்ட்வேர் வாங்கணும் ட்ரை பண்ண தேவையில்லை. சரிங்களா. ஏன் Tinkercad அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tinkercad வந்து ஆட்டோடெஸ்க் ஃப்ரீ, சாரி மேட்லாபோட திங்க் ஸ்பீக். சரிங்களா. ஸோ இது வந்து ஆட்டோடெஸ்க் ஃப்ரீ வெப் பேஸ்ட் எலக்ட்ரானிக் சிமுலேட்டர் that revolutionize how we learn prototype electronic circuits. It provides a safe virtual environment to experiment with the components without the risk of damaging எக்ஸ்பென்சிவ் ஹார்ட்வேர். சரிங்களா. ஸோ நம்ம ஹார்ட்வேர்ல என்ன ஆகிடும், திடீர்னு ஒரு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப வந்து ஹை பேட்டரி இல்லை ஹை கரண்ட் எதாவது வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், போர்டு வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து எல்லாமே சாஃப்ட்வேர் தானே, நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு செஞ்சால் போதும். சரிங்களா. ஸோ நோ நீட் டு பர்ச்சேஸ் பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் இனிஷியலி, மேக் மிஸ்டேக்ஸ் விதவுட் கான்சிக்வன்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம், எந்த கஷ்டமுமே இல்லை. சரிங்களா. அண்ட் யூ கேன் சிமுலேட் இட் ஈஸிலி விதவுட் எனி வயரிங். ஓகே. நெக்ஸ்ட் இந்த இதில் பொறுத்தவரை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் காட்டுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சைன் அப் பண்ணிடுங்க. அதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வரும்,
த்ரீ டி சிமுலேஷனா இல்லை சர்க்யூட் பண்ண போறீங்களா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து சர்க்யூட்ன்ற சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு நம்ம அதில் எல்லா காம்பனன்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். வாட் எவர் த பேசிக் காம்பனன்ட்ஸ் நீடட் டு பில்ட் அ சர்க்யூட். ஓகே, பவர் சப்ளைல இருந்து ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்ல இருந்து டிரான்சிஸ்டர்ல இருந்து இல்ல சென்சார்ஸ், என்ன சென்சார் தேவையோ எல்லாமே வந்து அதில் அவைலபிளா இருக்கும். நீங்க அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி டிராப் பண்ணா போதும், அதில் நீங்க வயரிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஆர்டினோ இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க பிகோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், வாக்கு யூஸ் பண்ணி. சரிங்களா? இதில் யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரெக்டா வந்து எம்கியூடிடின்னு சொல்லுவாங்க, அதாவது சர்வருக்கு தான் நம்ம அனுப்பிச்சாதான் அந்த கான்செப்ட் ஐஓடி அப்படின்றது வரும். இன்டர்நெட்டுக்கு நம்ம அனுப்பல டேட்டா வந்துச்சுன்னா அது நார்மல் எம்பெடட். ஆனால் நீங்கள் ஐஓடிக்கு அந்த டேட்டாவை அனுப்பிச்சிட்டிங்கன்னா தட் இஸ் ஐஓடி. சரிங்களா? ஸோ என்விரான்மெண்டல் சென்சார்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, லைட் சென்சார்ஸ்லாம் நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், இந்த செர்வோ மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், இந்த டிசி மோட்டார்ஸ்லாம் என்ன பண்ணணும், மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ரோபோட் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா செர்வோ மோட்டார்ஸ். சரிங்களா? ரொம்ப ப்ரெசைஸ் மூவ்மெண்ட்னா ஸ்டெப்பர் மோட்டார் இருக்கும். இல்லை ஃபேனு அந்த மாதிரி, இல்லை இப்போ இந்த கார் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ரோவர் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து டிசி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பார்க்குறது வந்து டிஸ்பிளேஸ் வந்து எல்சிடி டிஸ்பிளே, 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, கிராஃபிக் டிஸ்பிளேலாம் இருக்குது. சரிங்களா? எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து டிங்கர் கேட்ல இருக்கு. நம்ம இதில் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து ரியல் டைமாக காட்டுறேன். சரிங்களா? ஸோ இதான் டிங்கர் கேட். சரிங்களா? இந்த டிங்கர் கேட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் வித் கூகுள் கேட்கும். சரிங்களா? ஸோ கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஆல்ரெடி லாகின் பண்ணி சைன் அப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நியூ டிசைன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நியூ டிசைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நியூ டிசைனில் 3D டிசைனா, சர்க்கியூட்டா, கோட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கோடிங் வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் இல்லை, நீங்கள் அது வந்து பிளாக்ஸாகவும் இருக்கும். அந்த பிளாக்ஸை நீங்கள் அசம்பிள் பண்ணாலே போதும், அது வந்து அது அதை வந்து ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே ஐஓடி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சர்க்கியூட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சர்க்கியூட் கிளிக் பண்ணோடனே இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இந்த விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இதில் காம்பனன்ட்ஸில் பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீமாக இருந்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ அதில் டிசி மோட்டார், வைப்ரேஷன் மோட்டார், மைக்ரோ சர்வர், கியர் மோட்டார், டிரான்சிஸ்டர், எல்இடி, டயோட், ஃபோட்டோ ரெசிஸ்டர், மாய்ஸ்சர் சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சார், பிஏஆர் சென்சார், பீசோ எலக்ட்ரிக் சென்சார், இந்த மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸும் பேசிக் காம்பனன்ட்ஸும் இருக்கும். சரிங்களா? இந்த பேட்டரி தேவைன்னா நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம பேட்டரி இருக்குது. இங்கே எல்இடி, ரெசிஸ்டர், புஷ் பட்டன், கெப்பாசிட்டர் எல்லாமே இருக்கும். இது வந்து பேசிக்காக நீங்களா சர்க்கியூட் பில்ட் பண்ணுறது. சரிங்களா? இதே இது நம்ம ஆர்டினோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆர்டினோ நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஆர்டினோவில் ஆல்ரெடி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அது கனெக்டடாகவே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓனாக லேர்ன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிளிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது என்னன்னா ஒரே ஒரு எல்இடியை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்டினோட கனெக்ட் பண்ணுறேன். லெசன் முடிகிறதுக்குள்ள நம்மளுக்கு ஐஓடி நம்ம எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு ஆர்டினோ போர்டு வரும். இதில் நான் இந்த எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்இடி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 13th. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த ஆர்டினோ ஹார்ட்வேரை பற்றி சொல்லிடுறேன். சரிங்களா? அந்த ஆர்டினோ ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்மெகா 328 இந்த ஐசி, இதுதான் ஐசி. இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த போர்டு வேலை செய்யாது. ஓகே, ஸோ திஸ் அட்மெகா 328 இஸ் டிஐபின்னு சொல்லுவாங்க. டிஐபின்னா டியூவல் இன்லைன் பேக்கேஜ். அதாவது இதோட பின்ஸ் பார்த்துங்க இந்த வரிசையாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த வரிசையில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஐசி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கன்னா வந்து டியூல் இன்லைன் பேக்கேஜ். சில ஐசிஸ்ல வந்து 4 பக்கமே பின்ஸ் இருக்கும். அது வந்து மல்டி கோர் பேக்கேஜ் சொல்லுவோம். இந்த ஆர்டினோ போர்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா, நீங்க அனலாக் இன்புட்ஸ் இங்க குடுக்கலாம். அனலாக் இன்புட்ஸ் எங்கெங்க குடுக்கலாம்னா, A0, A1, A2, A3, A4, A5 இந்த மாரி இதுல அனலாக் இன்புட்ஸ் குடுத்துக்கலாம். நீங்க டிஜிட்டல் இன்புட்ஸ் குடுக்குறதுக்கு இந்த பின் நம்பர் 0ல இருந்து 13 வரைக்கும் டிஜிட்டல் இன்புட்ஸ். ஃபர்ஸ்ட் அனலாக் டிஜிட்டல்னா என்னன்னு தெரியணும். இப்போ நீங்க ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து டிஜிட்டல் டேட்டா. ஸோ சில சென்சார்ஸ்ல டைரக்டா டிஜிட்டல் டேட்டாவே நமக்கு கிடைக்கும். அங்கே நம்ம வந்து அனலாக கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா நம்ம டிஜிட்டலோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ சில சென்சார்ஸ்ல அனலாக் டேட்டாவாக தான் கிடைக்கும். அப்போ அனலாக் டேட்டாவை என்ன பண்ணக்கூடாது, டைரக்டா டிஜிட்டல் கொடுத்தீங்கன்னா அது அக்சஸ் பண்ணாது. அப்போ நீங்கள் அனலாக் பென்சில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அது போக இங்கே வந்து நமக்கு இந்த போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பிசிசி, அதாவது சப்ளை, கிரவுண்டு, இந்த பின்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து இங்கே டிஎக்ஸ் ஆர்எக்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து சீரியல் கம்யூனிகேஷன். சரிங்களா? இது வந்து I2Cன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வேற ஒரு டிவைஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வைஃபை மோடில் கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேட்டா சென்ட் பண்ணுவீங்க, ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுற பர்பஸ் தான் இங்கே டிரான்ஸ்மிட்டு ரிசீவ்னு இந்த 2 பின்ஸ் இருக்கும். ஸோ மிச்ச பின்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பின்ஸில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எல்இடி, சரிங்களா, இந்த எல்இடியை இந்த 13th பின்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பாருங்க, வெறும் 220 ஓம். சரி, ஏன் சார் ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரெசிஸ்டர்ஸ் இப்போ இந்த போர்டோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பாருங்க 5 வோல்ட். நீங்க இந்த ரெசிஸ்டர் போடாம இந்த எல்இடி டைரக்டா கனெக்ட் பண்ணீங்க என்ன ஆயிடும்னா, இந்த ஹை கரண்ட்னால இந்த எல்இடி வந்து பர்ன் ஆயிடும். சரிங்களா? ஸோ டு ப்ரொடெக்ட் த எல்இடி ஆல்வேஸ் கனெக்ட் ஒன் ரெசிஸ்டர் இன் சீரிஸ் வித் த எல்இடி. ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து லோவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 220 ஓம் இருக்கு. எல்இடி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்இடிக்கு வந்து 2 பின் இருக்கும், ஆனோடு, கேத்தோடு. ஆனோடுன்றது இந்த பின்னு, அது வந்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். கேத்தோடுன்ற இந்த பின்னு இது பாசிட்டிவ். இப்போ இதை நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். இதை ப்ரோக்ராம் பண்ணுறது சார் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியாது, கவலையே கிடையாது. இதுலேயே ஆல்ரெடி என்ன இருக்கும், டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கோட் அப்படின்றத நாங்கள் கவனிங்க. கோடுன்றதை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த கோடுன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து பிளாக்ஸாக எடுத்து ட்ராக் ட்ராப் பண்ணலாம். சரிங்களா? இல்லை சார் நான் கோடே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே டெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் இருக்கும். சரிங்களா? இது அதோட ப்ரோக்ராம்ஸ். இதில் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. இப்போ இது அஸ் யூஸ்வல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணுவோம், வாய்டு செட்டப். சரிங்களா? செட்டப்னா என்ன, எந்த பின் மோடு, எந்த பின்னு எந்த மோடில் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே ஒரே ஒரு பின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த பின் யூஸ் பண்ணியிருக்கோம்னா வந்து 13ஆம் நம்பர் பின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பின் மோடு, சரிங்களா, பின் மோடு போட்டு என்ன பண்ணிட்டேன் நான் வந்து இந்த பின் மோடில் எல்இடி, அதாவது இங்கே ஒன்று நீங்கள் பின் நம்பர் 13 போடலாம். எல்இடி புல்லட்டின் ஏன் கொடுத்தாங்கன்னா இந்த 13th பின்னு டிஃபால்ட்டாகவே இந்த எல்இடியில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பின் இப்போ எதுவும் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த எல்இடின்றது ஆக்சுவலாக வந்து இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா, எல்இடி மூலியமா நம்ம எந்த இன்புட்டும் கொடுக்க முடியாது. ஸோ எல்இடி வந்து நம்ம பார்க்கறதுக்கு உண்டான ஒரு டிவைஸ். ஸோ எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஸோ எல்இடியை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அவுட்புட்னு டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வைட் லூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ரைட் இதெல்லாம் வந்து லைப்ரரி. சரிங்களா? அதாவது கமெண்ட்ஸ், டிஜிட்டல் ரைட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், எல்இடி புல்லட்டினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஹை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹைன்னு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் டிலே கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த 1000 அப்படின்றது என்னன்னா 1000 மில்லி செகண்ட்ஸ். சரிங்களா? பார்த்துங்க எத்தனை செகண்ட், 1 செகண்டுங்க. சரிங்களா? 1000 மில்லி செகண்ட் அப்படின்றது நமக்கு என்ன வந்துடும், 1 செகண்ட். நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரைட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி புல்லட்டின் என்ன பண்ணுறேன், திரும்ப நான் லோ பண்ணிடுறேன், திரும்ப ஒரு டிலே கொடுத்துறேன். ஸோ இப்போ டோட்டல் என்ன நடக்கும்னா இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணால் இந்த எல்இடி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நான் அந்த கோடை நான் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், இங்கே ஸ்டார்ட் சிமுலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டார்ட் சிமுலேஷன் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்க, இங்கே கவனிச்சிங்களா, எல்இடி ஆன் ஆகுதா, எல்இடி ஆன் ஆஃப், 1 செகண்ட் ஆன்,
1 செகண்ட் ஆஃப், 1 செகண்ட் ஆன், 1 செகண்ட் ஆஃப். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் அல்லது ஒரு மாதிரி நீங்கள் ஒரு ஐஓடி இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பேசிக் உள்ளது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து டிஜிட்டல் பின்ஸு, இவங்கெல்லாம் வந்து அனலாக் பின்ஸு. நான் டிஜிட்டல் பின்ஸோட என்ன பண்ணுறேன், இந்த டிஜிட்டல் பின்ஸில் இந்த எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் மூலிமா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த எல்இடி வந்து 1 செகண்ட் எரியுது, 1 செகண்ட் அமருதா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட் எரிய வைக்கலாமா? ஃபாஸ்ட் எரிய வைக்கலாம் என்ன பண்ணலாம் வந்துட்டு அப்படியே வந்து 100 சிமுலேஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் நான் வந்து 100 மில்லி செகண்டை குறைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பிளிக்கும். சரிங்களா? டிலேவை நான் வந்து என்ன பண்ணுறேன், குறைக்கிறேன். குறைக்கிட்டு இப்போ ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கும்போது பாருங்க என்ன ஆகுது, அது ஆன் ஆஃப் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுது பாருங்க. ஸோ இது ஒரு பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா இதில் உங்களுக்கு இது எல்லாமே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே இருக்கு. நீங்கள் இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இதில் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் காட்டுறேன். இதில் நீங்கள் இந்த பேசிக் உள்ளது வந்து இப்போ ஒரு மாய்ஸ்சர் சென்சார் எடுத்துக்கங்க. இதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். இதை டெலிட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணணும்னா மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்றத இந்த எல்இடி போர்டில் ஒரு பிரெட் போர்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிரெட் போர்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே 5 டிஜிட்டல் பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 டிஜிட்டல் பின்ஸ் யூஸ் பண்ணி 5 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 5 எல்இடியும் இந்த ரெசிஸ்டர் மூலியமா ஒவ்வொரு பாத்தில் போயிட்டு இருக்கு. இதுக்கு இங்கே டைரெக்டாக கொடுத்துறாங்க. இதில் இந்த ப்ளூவில் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கிரீன்ல இருந்தால் ஓகே ஃபைன், ரெட்ல இருந்தால் மாய்ஸ்சரே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாய்ஸ்சர் சென்சார்ல இருந்து வரக்கூடிய டேட்டா இது வந்து அனலாக் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து அனலாக் பின்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அனலாக் பின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு கோட் நீங்கள் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே கோடு வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதான் இதோட கோடு. இதில் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம A0 A1ல தான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாய்ஸ்சர் சென்சார் A0ன்றதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து சென்சாரோட வந்து சப்ளை கொடுக்குறோம். இதில் வந்து இன்புட் வாங்குவோம் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 8th பின் 9th பின் 10th பின் 11th பின் எல்லாமே 5 எல்இடி கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்இடின்றது பாருங்க அவுட்புட், சென்சார்ல இருந்து வாங்குறது மட்டும்தான் நமக்கு இன்புட். இதை கொடுத்துட்டு என்ன பண்றேன், அனலாக் சென்சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுக்குறேன். கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றேன், A1ல டேட்டாவை ரீட் பண்றேன். அனலாக் ரீட் டேட்டாவை ரீட் பண்றேன். ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன், திரும்ப லோ பண்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் ரீட் பண்ணிட்டேன்ல, ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா இது லோவா இருந்துச்சுன்னா, ரீட் பண்ண டேட்டா வந்து லோவா இருந்துச்சுன்னா என்ன பண்றேன், எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் கண்டிஷன் எழுதுறேன். இப்போதான் இஃப் கண்டிஷன் இங்கே இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இஃப் த டெம்பரேச்சர் நம்ம ரீட் பண்ண வேல்யூ 200க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், எதை மட்டும் ஹைட் பண்றோம், 12வது நம்பர், அதாவது வந்து ரெட் கலர், அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் எல்இடி மட்டும் ஆன் ஆகுது. அடுத்து 400 அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து ஆரஞ்சு எல்இடி ஆன் ஆகுது. அடுத்து 600 அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் எல்இடி. இப்போ 800 அபோவ், இந்த 800 அபோவுக்கும் அவங்க வந்துருச்சுன்னா அது என்ன வந்துடும்னா இங்கே வந்து லாஸ்ட் எல்இடி. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ல இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த ஃப்ளோ புரிஞ்சாலே போதும், இஃப் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே. ஓகேங்களா? நான் இதை உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த எல்இடி எரியுதுங்க, ரெட் எல்இடி எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இப்போ
இந்த சென்சாரோட வேல்யூஸ் நம்ம இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்ம எந்த ஹார்ட்வேருமே வாங்கல, நம்ம எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் பண்றோம். இந்த சென்சாரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க இங்க இந்த கிளிக் பண்ண தெரியுதுங்களா? இது வந்து சென்ஸ் மாய்ஸ்சர் லெவல் லோ. இங்க எதுவும் தண்ணி கம்மியா இருக்கா அந்த சிம்பிள். ஸோ ஹியர் இட் இண்டிகேட்ஸ் மாய்ஸ்சர் லெவல் லோ. இங்க நான் என்ன பண்றேன், மாய்ஸ்சர் லெவலை கூட்டுறேன். பாருங்க, கூட்டும் போது இது எல்இடி ப்ளூ போயிடுச்சா, குறைக்கும் போது என்ன ஆகுது, ரெட் எல்இடி வந்துச்சா. இப்போ நான் நடுவில் நிப்பாட்டேன் பாருங்க, எந்த எல்இடி எரியுது, எல்லோ எல்இடி. ஸோ மாய்ஸ்சர் வந்து மாடரேட்டா இருக்கு. இப்போ இங்கிட்டு போகும்போது மாய்ஸ்சர் வந்து அதிகமா இருக்கு, இங்க மாய்ஸ்சர் வந்து லோவா இருக்கு. இதுதாங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. அக்ரிகல்ச்சர் நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் இல்லை வந்து மாய்ஸ்சர் மானிட்டரிங் சிஸ்டம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு உண்டான ஹார்ட்வேர். இது டோட்டலாகவே இந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் ஒரு 600 ருபீஸில் பண்ணிடலாம். இந்த போர்டு ஒரு 400 ருபீஸு. இந்த இந்த ப்ரெட் போர்டு தேவையில்லை. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சின்னதாக ஏதாவது ஒரு டாட் மேட்ரிக்ஸ் போர்டு கூட வாங்கிக்கலாம். இருந்தாலும் இது வாங்கிக்கலாம். இது ஒரு 50 ரூபா வரும். எல்இடிஎஸ்ல ஒரு 20 ரூபா வரும். இது ஒரு 100 ருபீஸ். டோட்டலாகவே நீங்கள் 600 ருபீஸில் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதில் இருக்கு. நீங்கள் உங்கள் டைம் கிடைக்கும் போது நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் குரூப்பில் வந்து மெசேஜ் போடுங்க. இதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறேன், நான் வந்து ஐஓடி இதை எப்படி சார் நான் ஐஓடியை மாற்றுறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த கவனிங், நான் இப்போ இது வந்து ஒரு டெம்பரேச்சர் மானிட்டரிங் சிஸ்டம். இது என்ன பண்ணணும்னா, இங்கே நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட டேட்டா உங்கள் க்ளவுடுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டாவை நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே நம்ம ஒரு டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெம்பரேச்சர் சென்சாரை நான் எது மூலியமா ரீட் பண்ணுறேன், ஏன்னா இதுல இருந்து வரக்கூடிய டேட்டா வந்து எனக்கு அனலாக் டேட்டா. அனலாக் டேட்டாவை A0 அப்படின்ற இன்புட் மூலியமா அனலாக் டேட்டாவை நான் வந்து ரீட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து இதை நான் என்ன பண்ணும், டேட்டாவை ரீட் பண்ணிட்டேன். டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு நவ் த போர்டு அண்டர்ஸ்டுட் ஹவு த வாட் இஸ் த டெம்பரேச்சர். பட் இந்த டேட்டாவை நம்ம கான்செப்டாக என்ன பண்ணணும், நம்ம இதை இன்டர்நெட்டுக்கு அனுப்பணும். சரிங்களா? கிளவுடுக்கு அனுப்பணும். கிளவுடுக்கு அனுப்பிச்சாதான் நம்ம பார்க்க முடியும் இன்னொரு இடத்துல இருந்து. இப்போ கிளவுடுக்கு அனுப்புற வேலையை தான் யார் பார்க்குறான்னா இந்த போர்டு. சரிங்களா? இது வந்து வைஃபை மாடல். இதுதான் ESP8266. இவ்வளோதாங்க ஐஓடி அப்படின்றது. இதில் நீங்கள் எவ்வளோ சென்சார் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வைஃபை மாடலில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து க்ளவுடுக்கு அனுப்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வைஃபை மாடல் வந்து ஆக்சுவலாக 4 பின்ஸ் இருக்கும். இந்த 4 பின்ஸும் வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்மிட் பின், ரிசீவர் பின் இதில் கனெக்ட் பண்ணிடணும். இங்கே விசிசி கிரவுண்டு இதில் கனெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? விசிசி கிரவுண்டு, டிரான்ஸ்மிட், ரிசீவர், இந்த 4 பின்ஸ் தான். இந்த 4 பின் இதோட இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த கனெக்ட் பண்ணிட்டு இதோட ப்ரோக்ராம் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னா கவலையப்படாதீங்க. இதுக்கும் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரெடிலி அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சா போதும். சரிங்களா? இதான் இதோட ப்ரோக்ராம். இது இதோட ப்ரோக்ராமு. ஸோ ஃபர்ஸ்ட் இது மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8266 அதோட லைப்ரரி நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் நார்மலாக வெறுமனே ஆர்டினோ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. இதை நீங்கள் என்ன பண்ணணும், லைப்ரரி ஃபைல் வந்து ESP8266 வந்து டிஃபால்ட்டாக அவைலபிள் இருக்காது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ இதை நான் வந்து க்ளவுடுக்கு அனுப்பிச்சிடுறேன். பட் அனுப்பிச்ச டேட்டாவை நான் பார்க்கணும்ல. இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவை. சரிங்களா? அதாவது நான் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு UI தேவை. அப்போ UI வந்து யார் ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாம திங்ஸ்பீக் அப்படின்ற ஒரு சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். திங்ஸ்பீக் அப்படின்றது இங்கே காட்டுறேன். இதுதான் திங்ஸ்பீக். சரிங்களா? இப்போ நீங்கள் இது வந்து லாகின் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி மேட்லாப் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இதில் லாகின் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த சேனலுமே இருக்காது. இங்கே வந்து இது வந்து என்னோட சேனல்ஸ். ஆல்ரெடி நான் வந்து சேனல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்க்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணால் இந்த நியூ சேனல் அப்படின்றத கிரியேட் பண்ணணும். இந்த நியூ சேனலில் என்ன பண்ணுங்கள், உங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருங்க. சரிங்களா? ஐஓடி டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு இது நீங்கள் எதாவது டெஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இதை ஏதாவது ஒரு டெஸ்கிரிப்டிவ் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.
எத்தனை ஃபீல்டு மானிட்டர் பண்ண போறீங்க. நீங்க வந்து இப்போ டெம்பரேச்சர் மட்டும் தானா, டெம்பரேச்சர் இல்லை நான் அதோட சேர்த்து வந்து லைட்டு பார்க்குறேன், சரிங்களா. அடுத்து நான் ஒரு மோஷன் சென்சார் நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுவும், சரிங்களா. ஸோ நீங்க எத்தனை டேட்டா தேவை நீங்க அத்தனை டேட்டா வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து டெம்பரேச்சர், அடுத்து வந்து இப்போ ஹியூமிடிட்டி, அடுத்து வந்து உங்களுக்கு லைட்டு, அடுத்து மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃபீல்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், இங்க சேவ் சேனல் கொடுத்தா போதும், சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சேனல் கிரியேட் ஆகிடும். இப்போ நாம ஒரு புதுசா ஒரு சேனல் கிரியேட் பண்ணிடுவோம், சரிங்களா. இந்த சேனல் ஒர்க் வந்துச்சு. இப்போ இந்த சேனல்ல இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 ஃபீல்டு உங்களுக்கு வந்துடும். இந்த 4 ஃபீல்ட்லயும் வந்துட்டு நீங்க சென்சார்ஸ் அங்கே போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாமே இங்க வர ஆரம்பிச்சிடும். இங்க வந்து உங்களுக்கு இதையும் நீங்க செட்டிங்ஸ் மாத்திக்கலாம். உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து எப்படி வேணும், சரிங்களா. பார் சார்ட்டா வேணுமா, இல்ல வந்து ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, இதோட டைட்டில் என்ன, ஆவரேஜ் என்ன, மீடியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா. இதுல டேட்டா வர வர வந்து உங்களுக்கு இதுல டேட்டாஸ் வந்து பாப்அப் பண்ணி காட்டும். எத்தனை ஃபீல்ட்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 ஃபீல்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ 8 டைப் ஆஃப் டேட்டா நீங்க ஒரு எண்ட்ல இருந்து நீங்க எந்த டிவைஸ் நீங்க மானிட்டர் பண்ண போறீங்களோ, எந்த சென்சார் இங்க போட்டிருக்கீங்களோ அந்த சென்சாரோட டேட்டாவை இங்க பார்த்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் நீங்க, அதையும் இங்க இந்த ப்ராஜெக்ட் இங்க பண்ணது வேற, கரெக்டுங்களா. அதாவது இப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த வைஃபை மாடல் கட்டணும்ல, இதுதான் வைஃபை ப்ராஜெக்ட். இப்போ இது தனியா நீங்க பண்ணிட்டீங்க. இது வந்து தான் ஒரு நோட் எண்டு. இது வந்து ஹார்ட்வேர் முடிச்சிட்டீங்க, அது ஒர்க் ஆகுது, நம்ம செக் பண்ணிட்டோம், சரிங்களா. இப்ப இத வந்து நம்ம அங்க டேட்டா அனுப்புறதுக்கு இந்த இஎஸ்பி என்ன பண்ணும், இவங்களுடைய அட்ரஸ் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏபிஐ கீ இருக்குங்க. அந்த ஏபிஐ கீ ஜஸ்ட் ஏபிஐ கீ, இந்த ஏபிஐ கீ இருக்கு பாருங்க, இந்த கீயை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஏபிஐ கீயை நீங்க காப்பி பண்ணி இங்க இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எடுத்துக்கங்க. இந்த ப்ரோக்ராம்ல அப்டேட் ஏபிஐ கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கீயை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, சரிங்களா. இந்த ஒரு வேலை தான் நீங்க பண்ணணும், சரிங்களா. மற்றபடி இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதில் டிஃபால்ட் லைப்ரரி ஓப்பன் ஆகிடும். கீழே நீங்க கொடுக்குறது இந்த ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்றோம்னா வந்துட்டு நம்ம டேட்டா இதுல இருந்து இந்த டெம்பரேச்சர் சென்சார்ல இருந்து இங்க வாங்குறோம். இந்த ரீட் பண்றதுக்கு டெம்பரேச்சர் அனலாக் A0ன்றதுல வாங்குறோம். இந்த டெம்பரேச்சர் எந்த ரேஞ்சில் வாங்குறோம் அப்படின்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் மாற்றிக்கலாம், மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இது வந்து இப்போ சிமுலேட் ஆகும், சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபர்தராக எனக்கு மெசேஜ் போடுங்க, சரிங்களா. இது வந்து ஃப்ரீலி அவைலபிள் தான், நிறைய பேர் நிறைய இது ஆன்லைனில் இருக்குது. இப்போ இதை நான் வந்து இங்கே ப்ராஜெக்டில் கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்துட்டேன். இங்கே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன். ரன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய சேனல், சரிங்களா. என்னுடைய சேனல் இதான் நான் கிரியேட் பண்ண சேனல். 4 சேனலுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்க சென்சார் வந்து ஒரே ஒரு சென்சார் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் 4 நான் கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்க. தேவைன்னா நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டு சார்ட்டில் நம்ம இதோட ஏபிஐ கீ எடுத்தோம், இங்கே இருக்கும் மேலே இருக்கும், இதோட ஏபிஐ கீ எடுத்தோம். ஏபிஐ கீயை காப்பி பண்ணி நம்ம அந்த ப்ரோக்ராமில் அப்டேட் ஏபிஐ கீன்றதுல வந்து இந்த ப்ரோக்ராமில் நம்ம கொடுத்தா போதும், இதுவும் அதுவும் பேச ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர், சரிங்களா. இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணலாம், சரிங்களா. இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணீங்கன்னா அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு இதில் உங்களுக்கு டேட்டாஸ் இங்கே வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா. ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ESP 8266 வந்து டேட்டா இதில் நீங்கள் சிமுலேட் பண்ணி போகாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹார்ட்வேரில் போட்டு இதே ப்ரோக்ராமை நீங்கள் ஹார்ட்வேர் லோட் பண்ணோடனே இங்கே ஐஓடியில் வரும். ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, இந்த இதில் இருந்து டேரெக்டாக ஐஓடிக்கு அனுப்புறத சிமுலேஷனில் கட் பண்ணியிருக்காங்க. பட் இதே இதில் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு
நீங்கள் ஹார்ட்வேரில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் இந்த சென்ட் டூல் இருக்குல்ல, இந்த சென்ட் டூல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் அனுப்பிச்சிட்டு நீங்கள் அந்த ப்ரோக்ராமை லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ நான் இப்போ தான் கனெக்ட் ஆகலை, பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு டேட்டா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னோட சேனல்ஸ் போயிடலாம். மை சேனல்ஸில் இதுக்கு முன்னாடி நான் இந்த டெம்பரேச்சர் மானிட்டரிங் போட்டிருந்தேன். அப்போ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னோட டேட்டா ஏற்கனவே வந்தது. ஸோ எவ்வளோ டேட்டா எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம அதில் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு விசுவல்ஸாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஐஓடி. அதாவது நாம் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு 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 டிவைஸ் இருக்குது, இல்லை ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சென்சார் போடுறோம். ஏதோ ஒரு சென்சார் இங்கே நம்ம என்ன போட்டோம்னா ஒரு டெம்பரேச்சர் சென்சார் போட்டோம். இந்த டெம்பரேச்சர் சென்சார் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம். அதை இன்டர்நெட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வைஃபை மாடல் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், நாம இந்த மாதிரி ஒரு சர்வர் எடுத்துக்கிறோம். அந்த சர்வரோட ஏபிஐ கீ நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஏபிஐ கீ கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க நல்ல ஐடி டெவலப்பரா இருந்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஏபிஐ கீ. அந்த கீ எடுத்து மட்டும் நீங்க போட்டா போதும். சரிங்களா? கீ போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் கிடைக்கும். ஸோ இதை வச்சு என்ன சார் பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த டேட்டா உங்களுக்கு லாக் ஆகிட்டே இருக்கும். இப்போ லாக் ஆகிட்டே இருக்கும்போது என்னன்னா யூ கேன் ப்ராசஸ் த டேட்டா. சரிங்களா? எங்க ப்ராப்ளம் வருது, திடீர்னு டெம்பரேச்சர் டவுன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா எதனால என்ன அப்படின்றத மானிட்டர் பண்ணலாம். தென் யூ கேன் கண்ட்ரோல் த டேட்டா. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஒன்று காட்டினா இது வந்து டெம்பரேச்சர் மானிட்டர். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன். இதில் பாருங்க என்னன்னா ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் கொஞ்சம் வயர் கட்சி அமைச்சான்னு இருக்கும். ஓகே, ரூமோட டெம்பரேச்சர் மானிட்டர் பண்றாங்க. சரிங்களா? அட் த சேம் டைம் டோர் வந்து யாரும் பர்சன் வந்தாங்கன்னா அதுவே டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன். டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரூமோட லைட்டு, அதாவது நைட் ஆயிடுச்சுன்னா லைட் எரியணும், பகலைனா லைட் வந்து அமர்ந்துடணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து எல்டிஆர், அதாவது ஃபோட்டோ ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஏர் குவாலிட்டி மானிட்டர் பண்றேன். இல்லை ஸ்மோக் ஏதாவது வருதான்றது என்ன பண்றேன், நீங்க வந்து கேஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மொத்தம் எத்தனை சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இங்க டெம்பரேச்சர் சென்சாரு, இங்க லைட் சென்சாரு, இங்க வந்து மோஷன் சென்சாரு, இங்க வந்து கேஸ் சென்சார். சரிங்களா? சரி, இந்த சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வார்னிங் கொடுக்கணுமா இல்லைங்களா? ஸோ இந்த லைட் கம்மியானா அது எரியறதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க, வந்து லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இப்போ எனக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமான என்ன பண்ணும், ஃபேன் ஆன் பண்ணணுமா? ஸோ ஃபேன் ஆன் பண்றதுக்கு இங்க மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க யாராவது ஆள் வந்துட்டா வந்து டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்ல, அது வந்து இங்க செர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்றத நமக்கு அலாமே கொடுக்குறதுக்கு என்ன பண்றீங்க, ஒரு பஸர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக இங்கே எத்தனை காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஒரு 9 காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹை வோல்டேஜ் லைன்ஸ் அப்படின்றனால இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் ஹோம் ஆட்டோமேஷன். சரிங்களா? இப்போ நான் இதை சிமுலேட் பண்ணுறேன். இதுலேயே இதோட கோட் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த கோடில் அகைன் இந்த திங்ஸ் வீக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீ தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இந்த கீ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்வருக்கு டேட்டா அனுப்பிச்சிட்டே இருக்கும். நீங்கள் எந்த சர்வர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வரோட ஏபிஐ கீ வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இந்த லைட் எரியுது. சரிங்களா? ஏன் எரியுதுன்னா வந்து பிரைட்னஸ் கம்மியாயிடுச்சு. நான் அந்த பிரைட்னஸ் கூட்டுறேன் பாருங்க, ஜூம் பண்ணிக்கிறேன் பாருங்க. நான் அந்த பிரைட்னஸ் இன்டென்சிட்டி கூட்டிக்கிட்டே இருக்கேன். கூட்டினோன்னு என்ன ஆகும், லைட் வந்து அமர்ந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது ஆட்டோமேட்டிக்காவே வந்து 2 மினிட்ஸ் லைட் வந்து என்ன ஆயிடும், அதுவாகவே அமர்ந்துடும். சரிங்களா? இப்போ நான் இந்த ரூமோட டெம்பரேச்சர் இருக்கு, ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் இப்போ வந்து நார்மலா இருக்கு. இந்த டெம்பரேச்சர் என்ன பண்றேன், ரொம்ப அதிகப்படுத்தினா என்ன ஆகும் பாருங்க, உங்களுடைய இந்த மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சு. மோட்டர் ஓடுதா? ஸோ டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு. ஸோ ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். சரிங்களா? இந்த மோட்டர் சுற்றிட்டு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இது வந்து மோஷன் சென்சார். ஸோ யாராவது ஆள் இருந்தால் டோர் வந்து ஓப்பன், இல்லைன்னா வந்து க்ளோஸ். ஸோ இதுதான் வந்து இப்போ டோர் வந்து ஓப்பன் ஸ்டேஜில் இருக்கு. இது ஆல் யாரில் என்ன ஆயிடும்னா இப்போ இந்த 12 சர்வோ மோட்டர் பொசிஷன் வந்து மாறிடும். இது வந்து க்ளோஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுதா?
ஸோ டோர் வந்து க்ளோஸ். இப்போ ஆள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அது வந்து ஓப்பன். ஆள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அது வந்து ஓப்பன். மறுபடியும் டோர் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்றதுக்கு இந்த கேஸ் சென்சார். இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு அலாரம் கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக். ஸோ ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கு எப்படி இருக்குன்னு இந்த டேட்டாவை நீங்க இது வந்து க்ளவுடுக்கு அனுப்புதில்ல, அந்த டேட்டாவை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு நீங்க இங்க கீழே சீரியல் மானிட்டர் வந்து கிளிக் பண்ணணும். இந்த கோடை கிளிக் பண்ணிட்டு கீழே சீரியல் மானிட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வரும். ஸோ பல்ப் ஆன், கேஸ் சென்சார் வேல்யூ, டோர் ஓப்பனா, இல்லை பர்சன் யார் இருக்காங்களா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா இருக்கும். இந்த டேட்டா பாருங்க ஏபிஐ கீ மூலியமா இது வந்து கண்டினியூஸா க்ளவுடுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அங்கே நீங்க இந்த திங்ஸ் ஸ்பீக் மூலியமா வந்து நீங்க என்ன பண்ணலாம், இதை வந்து இது பண்ணலாம். சரிங்களா? அந்த சேனல்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் ஐஓடி. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஐஓடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ கிவ் அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஐஓடி. அதுக்கப்புறம் வந்து ஐஓடின்றது நத்திங் பட் வி ஆர் கனெக்டிங் திங்ஸ் டு த இன்டர்நெட். ஸோ அதுக்கு நம்ம ஆர்டினோ வந்து எடுத்துட்டோம் ஒரு ஹார்ட்வேர். அதை சிமுலேட் பண்ணி பார்க்கறதுக்கு வி யூஸ்டு டிங்கர் கேட் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அண்ட் வி சா 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். பேசிக் எல்இடி எப்படி பண்ணுறது, மாய்ஸ்சர் சென்சார் எப்படி பண்ணுறது, டெம்பரேச்சர் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எப்படி திங்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு லைவாக ஐஓடி மானிட்டரிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹோப் யூ ஆல் லேர்ன்ட் சம்திங் டுடே. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் எனி டைம் யூ கேன் புட் அ மெசேஜ் இன் த குரூப். ஓகே, தேங்க் யூ ஆல்.